கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க எப்படி பின்பற்றுறது? நாங்க சொல்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க நேசிக்கிறோம் என்றோம், அன்பு வைக்கிறோம் என்று சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறது, இரக்கம் வைக்கிறது? ஒரு அளவு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள ஒருவர் ஈமான் கொள்ளலாம் எது வரைக்கும் தெரியுமா? உங்களோட புள்ளைய, உங்களோட வாப்பாவ, உங்களோட உம்மாவ, மற்ற எல்லா மனிதர்களையும் நீங்க அன்பு வைக்கிறத விட என்ன நீங்க அன்பு வைக்காத வர நீங்க பரிபூர்ணமான முஃமின் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசம் வைக்கணும்டா, எங்களுடைய உயிரையும் விட அதிகமாக நாங்க நேசம் வைக்கணும். எங்களுடைய உயிரையும் விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைத்தால் மட்டும்தான் நாங்கள் உண்மையான நேசம் வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எல்லா வஸ்தாலையும் நான் அன்பு வைக்கிறேன், என்ற எல்லாத்தாலையும் நான் உங்களை அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் உயிரை தவிர அப்படின்னாங்க, என் உயிரை தவிர மற்ற எல்லாத்தாலையும் நான் உங்களை நேசம் வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் நீங்க பரிபூர்ணமான முஃமினாக அல்ல. சொன்னார்கள், உயிரையும் விட நீங்கள் என்னை நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் யாரு பரிபூரணமான முஃமின் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க நபியை நேசிக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல, நபியை நேசிப்பதாக இருந்தா நபியினுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக பின்பற்றணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், யாரு என்ன நேசிக்கிறீங்களோ, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், யாரு அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களோ ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க ஏண்ட நேசம் கிடைக்கணும், அல்லாஹ் சொல்றான், ஏண்ட அன்பு கிடைக்கணும், ஏண்ட பாசம் கிடைக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்லாஹ் சொல்றான் ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, என்னைய பின்பற்ற சொல்லி. அதாவது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற சொல்லி நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, யாரு நபிய நேசிக்கிறாரோ அவரு என்ன செய்யணும்டா, நபிகளுடைய சுன்னத்தை தேடி 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 பின்பற்றணும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கடா, ஒரு பெண்மணி தனது கணவனை நேசிக்கிறார். நேசிக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்ய மாட்டா? நான் நேசிக்கிறேன் சொல்ல மாட்டான். அவ என்ன செய்வா? கணவனுக்கு எதெல்லாம் விருப்பமோ, கணவனுக்கு இப்படி இருந்தால் விருப்பம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி அவள் நடந்தால் கணவன் என்ன செய்வார்? கணவர் அவர்கள் பக்கம் நேசமாக ஆவார். அவள் தெரிந்து வைத்திருக்கிறார், நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதை வைத்துதான் நான் நேசத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை. அத மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க நேசம் வைக்கிறன்றது கண்ணியமானவர்களே, அவர்களுடைய சுன்னத்துகளை அணுவாக தேடி 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 நாங்க படிக்கிறது தான் நபி அவர்களை நேசம் வைப்பது. எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமானவர்கள் நேசம் வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட அவர்களுடைய நேசங்களை நாங்க சொல்லி முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதிகமான நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போன நேரம் இங்க சில முஸ்லிம்களை மக்கால புடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதனால சில சஹாபாக்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா அவர்களை கொலை மிரட்டல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுலதான் குபைப் இப்னுல் அதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்குண்டா அவர்களை குபைப் இப்னு ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையில ஏற்றப்படுகிறது. ஏற்றப்பட்டதுக்கு பின்னால கேட்கிறாங்க, குபைபே நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டா, யார் ஏத்தி இருக்கிற? அபூ சுஃபியான் ஏத்தி விட்டு சொல்றாரு, நீங்க இஸ்லாத்தை விட்டீங்கடா நான் உங்களை விட்டுறேன், இஸ்லாத்தை விட்டா நான் உங்களை இந்த தூக்கு மேடையில இருந்து நான் இறக்கிறேன். அவர் சொன்னார், நான் எந்த காரணத்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன்.
இரண்டாவது சொன்னார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் இரண்டாவது விடயத்தை போடுறாங்க, என்னண்டா நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தூக்கு மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டி அவரை நீங்க தூக்குல போட்டா நீங்க இஸ்லாத்தை விட தேவையில்ல, ஆனா நான் உங்களை விட்டுருவேன், நபி அவர்களை தூக்குல போட்டுறேன் என்று சொன்ன நேரத்துல குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விட தயாரும் இல்ல, நபியை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு நான் தயாரும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்புன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டதுக்கு பின்னால அந்த குபைவ அந்த அபூ சுஃபியான் தூக்குல போடுறான். இன்றைக்கும் இஸ்லாத்துல முதல்ல தூக்கிலிடப்பட்டவர் யார் என்றா குபைப் இப்னுல் அதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்குண்டா அந்த குபைப் சலாம் சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மக்கால இருந்து சலாம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீரென்று நபி அவர்கள் அப்படியே மயக்கத்துக்கு போறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கிருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதோ வஹி இறங்கி கொண்டிருக்குது என்று நினைச்சதுக்கு பின்னால நபி அவர்கள் விழிக்கிறாங்க. விழிச்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன வஹியா வந்தது என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, அந்த குபைப் எனக்கு சலாம் சொல்லி அனுப்பினாரு, அந்த சலாம ஜிப்ரீல் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறார். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக யா குபைப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபைபுக்கு பதில் கொடுக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நேசமாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள்.